இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அடேங்கப்பா. பேரன் பேத்தி எல்லாம் கையில எடுத்ததுக்கு அப்புறம் அப்பா ஆகணும்னு ஆசைப்படுறவர் ஸ்டாலின் மட்டுமா தான் இருப்பாரு. மீட்டிங்ல எல்லாம் மக்கள் என்ன பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு கூட்டத்தில இருந்து எவனோ ஒருத்தன் டோப்பா டோப்பான்னு கத்திருக்கா. இவர் அப்பா அப்பான்னு கேட்டிருக்கு. அப்பான்னு கூப்பிடுறாங்க. யாரு கூப்பிட்டது உங்களை? உங்களை அப்பான்னு கூப்பிட்டது டோப்பான்னு கூப்பிட்டுப்பான். அவங்க காலையில அப்பான்னு கேட்டிருக்கோம். டோபா 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 டோபா. யாரா கை தட்டது? யாரா கை தட்டது? நீங்க அப்பதான் அண்ணா யூனிவர்சிட்டியில 8 மணிக்கு போய் பாலியல் தொந்தரவு செஞ்சால யானை சேகரன், அந்த யானை சேகரனுக்கு நீங்க அப்பா. அடேங்கப்பா. தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக திறந்து 24 வருடம் சரக்கு ஓட்டக்கூடிய அந்த பால் உரிமையாளருக்கு நீங்க அப்பா. நான் தான்ப்பா உங்க அப்பா. அப்பாவா? ஊரெல்லாம் மெத்தப்பா, திருவள்ளுவர்ல கத்தி குத்தப்பா, நீ ரொம்ப ரொம்ப தப்பப்பா. அப்பா வேணாம்ப்பா, போதும்பா. உதயநிதி பேசிட்டு இருக்காரு. அந்த குடும்பம் 3 தலைமுறையா பேசுறாங்க. கச்சத்தீவை மீட்க மாட்டாங்க. நீ போடு மாப்பிள்ள 3 சீட்டை. மாப்பிள்ள அவன் ஏதோ முக்கியமான மேட்டு பேசிட்டு இருக்கல, அவன் பேசுறது பூரா மேட்டு தான். நீ போடு மாப்பிள்ள சீட்டுங்கிறான். மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள கல் ஏதோ முல்லை பொய்யா. அவங்க பெரிய தொல்லைடா, முல்லை இல்லடா. அவங்க போடு சீட்டை போடு மாப்பிள்ள. மாப்பிள்ள ஏதோ பாலாறு பத்தி பேச, அவங்க காவிரி தென்னை பாலாறு, அவங்க மண்டையில கோளாறுடா. நீ போடு மாப்பிள்ள சீட்டுங்கிறான். சீட்டுல வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அவருக்கு வந்துட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நீக்கிற ரகசியம் எங்க கிட்ட தான் இருக்குன்னாப்ல. திருப்பி பத்திரிகையாளர் கேட்டாங்க, நீட்டை நீக்கிற ரகசியம் நீங்க வெக்கமான சூடு சோறு தான் நீட்டை நீக்கிறலாம்னாங்க. அப்பவே தெரிஞ்சிச்சு, ஆஹா பொடி வச்சு பேசுறான்டா. வெக்கமான சூடு சோறு தான் நீட்டை நீக்கலாம்னாங்க. அது எங்க இருக்கு?